வந்த சரவணைப்பையில் விட அங்கே 6 குழந்தைகளாகி காத்திய பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவருங்கள் அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் ஒருதுருமாகி திருவிளையாடல் பல புரிந்து சிவனார்ந்த வருதிப்படி அவனர்களை சங்கரித்து அவர்களை விடுவித்து ஞான சக்தியிடம் ஏற்பட்டு கிரிய சக்தி தெய்வானை திருப்புறமுடத்தில் வைத்து மனமுடித்து இச்சா சக்தி வள்ளிய மனம் புரிவேன் தனிகாசலத்தில் அமர்ந்துள்ளேன். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது நாரதமாமுனி வந்து கொண்டு இருக்கிறார். அன்னவரின் வருகை எதிர்பார்ப்போம். நல்ல ஞானத்தை கொடு, நல்ல அறிவை கொடு. இன்னும் நிறைய நான் ஊரா பேசக்கூடிய எனக்கு ஆற்றலை கொடு முருகா முருகா முருகா. வருக 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 இசை மேதே வருக, இசை பிரம்மே வருக, திருலோக சஞ்சாரியே. அப்படியே அப்பா வானூர் விஜயராம வீணாகார முத்தகரே, தாங்கள் நலம் தானே? நலனுக்கு என்ன குறைவு முருகா? என்ன காரணம் தெரியுமா? மத்த தெய்வத்தை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களே, வேற ஒண்ணும் கிடையாது. உங்க மாமாவை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களே, அங்க என்ன போட்டுருக்கு? நமோ நாராயணான்னு போட்டுருக்கு. எங்க அத்தையை பார்க்க மேல்முருகத்தூர் போயிட்டு வச்சுக்கல, பங்காரு அடிக்கலாம், ஓம் சக்தின்னு போட்டு, ஓம் சக்தின்னு போட்டு. எங்க மாமாவை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களே, சிவசிவா சிவசிவான் இருக்கும். அதே போல உங்க சகோதரர் சபரிமலை தர்மசாஸ்திரா பார்க்கணும், அங்க தத்துவமகின்னு போட்டிருக்கும். இவங்க எல்லாம் தன்னுடைய பெருமையை மட்டும் தான் எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இதே பழனிக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பார்த்தோம்னா யாமிருக்க பயமே ஆறுதலை தரக்கூடிய ஆறுமுக கடவுளே நீங்க தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால உங்களை பார்க்க வரும்போது நலனுக்கு என்ன? அதனாலதான் பக்தர்களோட பிணியை நிக்கிறனாலதான் எனக்கு ஒரு வைத்தியநாதன் ஒரு பேர் இருக்கு. ஆமா ஆமா. இருந்தாலும் வந்தவரை வரவேற்பது வந்தவனாடு. வைத்தியநாதன் உங்களுக்கு மட்டும் அம்மாவுக்கு வைத்தீஸ்வரன் ஒரு பேரு, அம்பாளுக்கு வைத்தீஸ்வரின்னு ஒரு பேரு. ஏன் வைத்தீஸ்வரின்னு பேரு? பசி பிணியினால் உடம்பெல்லாம் நோய், நோய் வந்தவர் என்ன பண்ணிட்டாரு? கோவிலுடைய தேர் பாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, தேர் பாட்டுறத சக்கரத்துக்கு போய் படுத்துட்டாரு. அர்ச்சகர் பூஜை புனஸ்காரத்தெல்லாம் முடிச்சு கோயிலை பூட்டிட்டாரு. பசி தாங்க முடியல, தாங்க முடியாம அவர் என்ன பண்ணாரு? பசியோடு இருந்தப்ப அம்பாள் வைத்தீஸ்வரியே வந்து சோறை கொடுத்து, அதாவது அமிர் பாகத்தை கையில கொடுத்து சாப்பிடறான்னு பசியை போக்குனார். அதனாலதான் முத்து தாண்டவர்னு ஒருத்தர் உலகத்துக்கு கிடைச்சார். சங்கீத மும்மூர்த்திகள்ல தமிழிசை மூவர்கள் ஒருத்தரா கிடைச்சார். முத்து தாண்டவர் உலகத்துக்கு கிடைச்சாரு. காரணம், அன்று வைத்தீஸ்வரியே போய் அந்த வைத்தீஸ்வரி கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா. ஐயோ இந்த பிள்ளை, நம்ம பிள்ளை அப்படி கஷ்டப்படுது, மனம் நோக்குறானேன்னு சொல்லி பசி பிடியினால உடம்பு ஏற்கனவே வெப்ப நோய், உடம்புற தொழுநோய், இந்த தொழுநோயோட இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு? பசி பிடியோட படுத்து கிடந்தவங்க பார்த்துட்டு அப்பாளுக்கு, ஏன்னா பெண்களுக்கு தான் அந்த இது இருக்கு, பசியினோட பிள்ளைகளுக்கு பசியினோட மனசு இறங்கக்கூடிய இறக்க குணம் என்பது பெண்களுக்கே உரிய விஷயம். அதனாலதான் அந்த கோயில்ல தான் வைத்தீஸ்வரர் இருந்தாரு. அங்கேயே உங்களுக்கு தனி சனிதான் வைத்தியநாதன் இருக்கு. கண்டிப்பா. ஆனால் வைத்தீஸ்வரி மட்டும்தான் போய் அமீர் பாகத்தை கிண்ணத்துல போய் பொற்கிண்ணத்துல எப்படி திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாலும் சரி,
சீர்காழியில. அதே போல இங்கே முத்து தாண்டவருக்கு போய் என்ன பண்ணா பார்த்தோம்னா அமீர் பாகத்தை கையில கொடுத்து பசியை போக்கணும் அம்பாள் வைத்தீஸ்வரர். நிறைய பெருமை இருக்கு. என்னோட அதனாலதான் என்னோட ஆலயத்துக்கு பைத்தியமா வர்றவங்களை வைத்தியத்தை கொடுக்கறதுனாலதான் வைத்தியநாதன். உங்களுக்கு ஒரு தெரியுமா, உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லுங்க. முருகனுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. மருதமலையில யார் இருக்கா? பாம்பாட்டி சித்தர் இருக்கு. அதே போல பார்த்தோம்னா பழனியில யார் இருக்கா? போகர் சித்தர் இருக்கு. அதே போல பழமுதிர் சோலையில யார் இருக்கா? அவர் தான் ராமநாய தேவர் சித்தர் இருக்காரு. அதே போல திருப்பரங்குன்றத்துல யார் இருக்கா? சாத்தமணி சித்தர் இருக்காரு. அதே போல பார்த்தோம்னா இங்க பார்த்தோம் நிறைய சித்தர்கள் திருச்செந்தூர்ல இருக்காங்க. தனியாவே தனி சன்னதியே இருக்கு. சரியா? நிறைய ஒவ்வொரு முருகன் கோயிலும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. சித்தர்கள் எல்லாம் அங்கிருந்து சித்தநாதன் முருகனுடைய அனுகிரகம். சிவனை வணங்கினா சித்தர் கிடையாது. ஒவ்வொரு அண்ணன் முருகன் எனக்கு தான் தெரியும். என்ன உண்மைதானே? ஒவ்வொரு முருகன் கோயிலும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. ஏன்னா சிறப்பான நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம். சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது சாதாரணப்பட்ட கிராமமா? வானூர் கிராமம். கடந்த 20 வருடங்களா அவர் தவிர இந்த மேடையில யாரும் வந்தது கிடையாது. ராஜ நடிகரா முதல்ல நான் வந்திருக்கேன்னா அந்த இடத்துக்கு நம்ம பெருமை சேர்க்கணும். அப்படி அவர் பெருமை சேர்த்த நிறைய இடங்களுக்கு நானும் இப்ப போய்கிட்டு இருக்கேன். அப்படின்றனால அந்த கடமை நமக்கு இருக்கனால அதை எப்படி எடுத்து சொல்லலாம்னா, உடல் எடுத்ததும் போதும் கடல் அளந்த உலகத்தில் உம்மை கண்டதுதான் போதும் போதும் போதும். விடலை பருவத்தில் நான் மெஞ்ஞானம் கற்றதும் போதும். ஞானம் போவதற்கு ஞானம் வேண்டும் வேண்டும் வேண்டும். அப்படி இந்த நேரத்துல அந்த தெய்வாச்சலத்துல ஐயா வர்ச்சூர் பழனியப்ப ஐயா பாடுவாரு. விஜயராமப்பா ராஜபாட்டர் இருக்கப்ப வர்ச்சூர் பழனியப்ப ஐயா தான் பாடுவார். விஜயராமப்பா ராஜபாட்டர் அப்படி கலிகாசலத்துல மேலோட நிக்கிறப்ப ஒரு வர்ச்சூர் பழனியப்ப ஐயா சொல்லுவார், இந்த உடல் எடுத்தது போதும் கடல் சூழ்ந்த உலகத்தை நான் நடந்தது போதும் ஊரா நாடகம் நடித்தது போதும் அஞ்ஞானத்துக்கு மெஞ்ஞானத்தை போட்டு போதா சொல்லி பாடுவார். அந்த கடமை நமக்கு இருக்கனால அதனால எடுதந்தானடி தில்லையிலே
ஆக நாரதரே, தாங்கள் வந்த நோக்கம் முருகா மூன்று லோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு நல்லாசிகளை பெற்றுக் கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வரும் வேளையிலே குறிஞ்சி நிலத்திலே வெளிமலை சாரலிலே கண்டேன் கனி கண்டதோ நாரதமுனி அடைய வேண்டியதோ சுப்பிரமணி நாம் இருப்பதோ திருத்தனி அப்படியே நீ நிறுத்தினி நாம கனியுடைய சிறப்பு கனி இதுவே எங்க அப்பே வரிச்சூர் பண்ணி போய் சொல்லிக் கொடுத்த பாடு கனி கண்டது கனி, பார்த்தது நாரதமுனி, அடைய வேண்டியது சுப்பிரமணி. இதுவே உங்களுடைய பணி. கவலை இல்லை இனி. இப்ப மணி 4 மணி. ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தீங்களே, நாங்கள் செய்வது ஒரு பணி. கொண்டு வந்த கனியை கண்டு வந்த கனியை கொண்டு வந்திருக்காமல்லவா? முருகா கொண்டு வந்தா உங்களுக்கு பெருமை கிடையாது. அதனால கண்டு வந்த செய்தியை சொல்ல வந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தீங்க, அதனால கிடைத்தது பழனி என்று சொல்லக்கூடிய திரு ஆவினங்குடி. அந்த திரு ஆவினங்குடியில கிடைச்சது உங்களுக்கு ஒரு முனை கோமண துணி. கோமண துணி. ஆமா முருகா. இன்னைக்கு கண்டு வந்ததுனால அந்த கோமண துணி அவுத்துட்டு அமனமாவா அவுத்து பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு. பட்டு பிடாமரத்தோட ராஜ அலங்காரமா கல்யாண மாப்பிளையா பார்க்கணும் ஆசை. இந்த கண்டு வந்த கனிக்கு சிறப்பு இருக்கா? கூறுங்கள். நீங்க வந்து யாரு? மாங்கனிக்கு மேங்கதறி வங்கனிக்கு மேலடிக்கு ஒரு பூங்கனியை கேட்டு மனம் அக்கனியை இக்கனவே பொய்யாமல் கொய்து அணைக்கணும். அடுத்து மானூர்ல எப்பவுமே உங்க பேர் நினைச்சு நிக்கணும். அந்த அளவுக்கு உழைக்கணும். மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலணிக்கும் பூங்கனியை கண்டுமணம் போதித்தீர்கள். அக்கனியை இக்கணமே பொய்யாமல் கொய்து அணைக்கணும். கணம் என்பது நொடி பொழுது அணைக்கணும். அனைத்தால் அனைத்தும் தருமா? ஏன்னா நம்ம அணைக்கிற அனுப்புல காலம் பூரா அந்த மக்கள் நம்மளுக்கு நினைக்கணும். கண்ணால், காதால், நாசியால், நாவால் ருசிக்கலாம். நீங்க எது ருசிச்சீங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கா? மாமனை நக்கி போய் பின்னாடி மருமன் போய் நக்கினா நல்லாவா இருக்கும்? முறைகட்டு போகாது. கனியை பார்த்தோடனே கந்தா சமர்ப்பணம். உள்ளத்தால் நினைக்கணும். நினைச்ச உடனே அணைக்கணும். நான் நினைச்ச உங்களை நினைச்சேன். அத நீங்க போய் நான் அணைக்கணும். அணைச்ச உடனே நினைக்கணும். மாத்தி மாத்தி அணைச்சு நீங்களும் அணைச்சு நானும் அணைச்சு நல்லாவா இருக்கு? அப்படியெல்லாம் இருக்க கூடாது. இருந்தாலும் பச்சைகள் பற்றி
நாரதரே, கனியை பார்த்த உடனே பறவைனங்கள்லாம் பறந்தோட காரணம் முருகா, எது? இந்த கனி அழுகி இருக்குமோ? அது கிடையாது. கனி அடுத்தவருக்கு உரிய கனி என்பது 4 அறிவு படைத்த பறவை இனங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதன் குறிப்பாக பூச்சாமியை போன்றவர்களுக்கு தெரியவில்லை. அடுத்த ஒரு கனியாக இருந்தாலும் அதை போய் உரசி பார்ப்போமா, தடவி பார்ப்போமா, தொட்டு பார்ப்போமா இருக்கு. ஆக மனிதனுக்கு மட்டும் அந்த இல்லை இருக்கு. பறவைகள்லாம் என்ன பண்ணுது? இந்த கனி அடுத்தவருக்கு உரிய கனி. இந்த கனி பக்கத்துல போக கூடாது. எப்படி அன்னைக்கு உயிரை பிடிக்கக்கூடிய எம்மதர்மனாலையும் சத்தியமான உயிரை சத்தியமான இருக்கும் போது பக்கத்துல போய் பிடிக்க முடியலையோ, அது போல கனிகளால பக்கத்துல போக முடியாது. எட்டாவது உயரத்துல இருக்குது. எனக்கு கேட்டுப்பா, நீங்க 7வது இருக்கு. கெடாவை விட்டீங்க, கெடா வந்துச்சு, அதுல ஏறுறீங்க, ஏறிட்டீங்க. நீ எதுல மயில்ல ஏறி இருக்கேன், மலையிலே ஏறினாரு. ஒரு நேரத்துல என்ன அவையார்ன்ற ஒரு மூதாட்டிய சுத்தபலம் வேணுமா, சுதாதபலம் வேணுமா, அந்த அறிவு கிடைச்சு. ஏன்னா பாக்குறவ தப்பா நம்ம சொல்லக்கூடாதுல்ல. தமிழ் கடவுள், தமிழுக்கு கொத்து அகராதியே நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். ஆமா, சின்னஞ்சிறு மலர் எண்ணெய் கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முல்லை கொடியன கரங்களில் அலைந்து கூத்து சரவண குறுநகை புரிந்து குறுநகை புரிந்து என்ன சொன்னாலும் கவிதை உனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை உனை என்ன செய்தாலும் புதுமை உனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை இளமை இனிமை எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனியை எட்டாத கொம்பில் இருந்திடும் கனியை எப்படி கொய்திடலாம் விடலாம் எப்படி கொய்திடலாம் 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 படிக்கிற கொம்புகளோடு எட்டும் படிக்கிறேன் 2 கொம்பு 2 ஏறி பறிக்கிறேன். அந்த வெண்கலை என்று சொல்லப்படுற 2 கொம்பு. அந்த கொம்பை பார்த்தீங்களா? கொம்பை பார்த்தீங்களா? 2 கொம்பு இருக்குன்னு நான் சொன்னேன். இருக்குன்னா அப்ப கொம்பை பார்த்துருக்கணும்ல. குடிச்சீங்களா, நான் போய் தொங்குனா தாங்குமா, நீங்க தொங்கி பாத்தீங்களா? இதெல்லாம் ஏற்றிக்க முடியாது கேள்வி. அப்படி கிடையாது. கனின்னு பார்த்தா மரம் இருந்தா அதுல இடம் இருக்கத்தான் கிளைகள் இருக்கத்தான் செய்யும். இருக்கும்ல. அது போல நான் கண்டு வந்த கனிக்கு 2 அது மாதிரி நீங்க எதை அந்த கொம்பை பார்த்தீங்களான்னு எனக்கு சந்தேகம். முருகா, நான் கொம்பை பார்த்துட்டேன். நீங்க கனியை பறிக்கணும்னா அந்த கொம்பை பிடிச்சி நீங்க தான் தொங்கணும். பிடிச்சி தொங்கணும். பரவாயில்ல. எப்படி இருக்கு தடவை கொடுத்துட கூடாது. இப்படி இருந்ததா அப்படி இருந்ததா? முருகா, இப்படி கூர்மையா? பரவாயில்ல. முருகா, அங்க இருக்க சில இடத்துல இந்த வடகுல தென்களை கொம்பு இப்படி கிடக்கும். அப்படி எல்லாம் இல்ல, நான் கண்டு வந்தது பிடிச்சாலும் புளிய கொம்பாத்தான் பிடிச்சிருக்கீங்க. மிக்க மேன்மையில நிக்க விதமேவும் கூறி கண்டோ மாப்பிள்ள மிக்க மம்மையுள்ள வைத்துமல மிக்க மம்மையுள்ள நாரதரை மிக்க மம்மையுள்ள நிக்க விதமேவும் கூறி கண்டோ கூறி கண்டோ கூறி கண்டோ குளிந்த மூக்கம் இருக்குமோ? கொங்கைகள் ஒரு பெண்ணுக்கு தானே இருக்கும். முருகா, இதுக்கு மேல நான் மறைச்சேன். தமிழ் கடவுளே, தமிழோடு விளையாட வேணும்ப்பா. முருகா, ஆதியில கொடுத்த வாக்கு பாதியிலே இருக்கு. மீதியை முடிச்சு வச்சு போனானே நான் வந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய 2 மாதங்கள் திருமாலி கண்ணிலிருந்து அவதரித்தார். அதில் அமிர்தவள்ளி எல்லோரும் சேர்ந்து திருப்புறம் பரிசாக தாரை பார்த்து கொடுத்த திருமணம் முடிச்சு வச்சோம். சுந்தரவள்ளியாக மாணிசன் வயிற்றிலே பிறந்த மானுடைய வயிற்றிலே பிறந்து வேடுபகுல நம்பியின் வளர்க்குமாறாக இந்த திரைப்படத்தில் காவல் செய்து கொண்டு, ஏன்னா ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து என் குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணி நீ பழனியில மொட்டையாண்டியா கொட்டையாண்டியா நிக்க வச்சீங்க. அதனால என்ன நடந்தது? அங்க வர்ற மக்களை பூரா நக்க வச்சேன். ஆமா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பஞ்சாமரத்தை உள்ளாங்கையில ஊற்றி நக்கத்தானே ஆகும். நீங்க நக்கினீங்களா? நான் நக்கிறேன். உங்களை கடாவுல பார்க்க முடியும். அம்மா பார்க்க முடியும் கண்டிப்பா. ஏன்னா அந்தணர்கள் உண்டு போட்ட எச்ச இலைய உண்டே உண்டனால ராதாகிருஷ்ண மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ராதாகிருஷ்ண மந்திரத்தை தவறாக சொல்லிவிட்டேன். சொன்னனால யாக வேள்வியிலிருந்து ஒரு கெடா வந்துச்சு. வந்த கெடா இன்னைய முட்டை வந்துச்சு. ஆகா, கெடால முட்டை வருது. இந்த நேரம் யாரடா நினைக்கிறேன்? அப்பதான் உங்களை நினைச்சேன். அப்பதான் உங்களை கெடாவை பார்த்தேன்.
பார்த்தீங்களா? கெடாவோட பார்த்தேன். கெடாவோட உங்களை பார்த்தேன். கெடாவை வாகனமா வரைச்சு அதை வாகனமா வச்சுக்கிட்டீங்க. அப்ப கெடாவோட உங்களை பார்த்தேன். ஏன்னா நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ஆமா. இந்த நாரதர் வர்றாருன்னா ஒரு பயம், நம்மளை எதுலைனாலும் சிக்கல்ல இழுத்து விட்டுருவார். அவருக்கு அதே வேலை. இப்போ ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சிக்கல் சிங்கார வேலை. எல்லாருக்கும் உள்ள சிக்கலை நீங்க தான் சிக்கல் எடுக்கணும். உங்களுக்கு தான் இருந்தாலும் உங்கள சிக்கல்ல மாட்டிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே பாருங்க ஒரு விஷயம், ஸ்ரீதேவி மூதேவி 2 பெண்ணு இருந்தாங்களாம். இவங்களுக்கு யாரு அழகுன்னு ஒரு போட்டி, யாரு அழகுன்னு ஒரு போட்டி வந்தது ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும். இந்த போட்டி வந்து யார் அழகுன்னு வரும்பொழுது இந்த பஞ்சாயத்து நாரதர் கிட்ட வர, நாரதர் என்ன செஞ்சிருக்கணும், யாராவது ஒரு பெண்ணை பார்த்து நீ அழகா இருக்கன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சு, இங்க வாங்க ஸ்ரீதேவி நீ வரும்போது நல்லா அழகா இருப்ப, மூதேவி நீ போகும்போது அழகா இருப்ப. இப்படி சொல்லலாமா? எதுக்காக அந்த வார்த்தை சொன்னார்னா, அந்த இடத்துல ஸ்ரீதேவி அழகுன்னு சொல்லிட்டாருன்னா மூதேவி அவரை பிடிச்சுக்கிறோம். அதனால அந்த இடத்துல அவர் தலை தப்பிக்கிறதுக்காக 2 பேர்த்தையும் அழகுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறேன். அதனால இந்த இடத்துல உங்க தலை தப்பிக்கிறதுக்காக என்னை எந்த இதுலயும் மாட்டி விட்டுறாதீங்க. முருகா அப்படி கிடையாது முருகா. ஒரு சுயநலம் கலந்த பொதுநலம். எப்படி சுயநலம் கலந்த பொதுநலம்? அப்ப சுயநலம் இருக்கு உங்களுக்கு முருகா. சுயநலம்னா என் தலை வெடிக்காம இருக்கணும். சரியா? தலை தப்பிக்கணும். தலை தப்பிக்கலைன்னு வச்சுக்கோங்க, தலை வெடிச்சுட்டா என்ன ஆகும்? உலகம் அழிஞ்சு போயிடும். ஒரு நாரதருக்கே தான் உலகம் தாங்க. ஏன்னா என் தலை வெடிச்சா 1008 அண்டமா இருக்கும். 1008 அண்டத்துல 1008 நாரதர் வருவான். ஒரு நாரதருக்கே எங்கும் பிரச்சனை, எதுலயும் பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை. அதானே உண்மை. உண்மை. ஒரு நாரதருக்கே இந்த உலகம் தாங்கலையே, 1008 நாரதர் இருந்தாங்க இந்த உலகம் தாங்குமா? அதுதானே புதுநலம் கலந்த என்னுடைய சுயநலம். அதுதானே பயமா இருக்கு. வள்ளியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. வள்ளியை நான் என்ன செய்யணும்? வள்ளியை நீங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியாது, பண்ணிருக்கீங்களா? பண்ணலையா? என்ன ஒண்ணும் என்ன பார்த்துட்டு வந்து நீங்க என்ன செய்யணும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சௌகரியமா இருக்கு. என்ன செய்யணும் நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு தெரியாதா? செய்யறதெல்லாம் சொல்லி தரேன். இருந்தாலும் சொல்லுங்கம்மா மச்சினே. நீங்க சரி நீங்கள் பக்கத்தை விட்டு கேட்கறீங்க. ஏன்னா எனக்கு அனுபவம் நிறைய இருக்கு, உங்களுக்கு அனுபவம் இல்லை. கண்டிப்பா. நான் கொஞ்சம் சிறுவை முருகா 8 வகை திருமணத்துல காந்தர்வ மனம் சொல்லுடைய கலப்பு திருமணம் முடியணும். கல்யாணம் பண்ணிக்கணும். தப்பு பண்றீங்க முருகா. கல்யாணம் திருமணம் என்பது சாதி சனத்தை கூப்பிட்டு உற்றார் உறவினரை கூப்பிட்டு மானமாத்தி, அதாவது எல்லாரும் சேர்ந்து திருமணம் முடிக்கிறது திருமணம். சரி, நல்ல நேரம் பார்த்து. இது காந்தர்வ மனம், கடிமணம் புரிய வேண்டும். ஏதோ சென்று இப்படியே போனீங்கன்னா காரியம் கட்டுங்க. பொண்ணுண்டோட ஓடுறீங்க பார்த்தீங்களா? உங்க அப்பா சண்டைக்கு போனா உங்களை திருச்சாண்டு மதுரைக்கு ஓடியாந்தாரு. உங்க அண்ணன் என்ன பண்ணாரு, அம்மாவோட பிள்ளை வந்து குளத்தக்கரையில உட்கார்ந்துருக்காரு. உங்க குடும்பமே பாருங்க, பெண்ணுன்னா உடனே ஓடுறீங்க. ஏன்னா இந்த உலகத்துல இப்ப எல்லாம் உங்க ஃபேமிலியே பொம்பளையில வீக்கு. அப்படி கிடையாது. இந்த உலகத்துல பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த காலத்துல. ஆனா அதனால முருகா போறதுக்கு முன்னாடி எப்படி போகணும், பாதுகாப்போட போகணுமா என்னன்னு கேட்டு போக முருகா. அதையும் நீங்களே சொல்லியிருக்கேன். அதனால முருகா வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் ஒரு செய்தி காமிச்சேலோ போறதுக்கு என்னன்னா, அண்ணவள் திரைப்படத்துல இருப்பனால தாங்கள் ஒரு வேடுவனாக சென்று பல விந்தைகளை புரிந்து ஒரு மானை துரத்தி செல்வது போல சென்று, மானை துரத்தி சென்றாங்கன்னா உங்களுக்கு கடைசியில மாமியாதான் கிடைக்கும். அதனால நீங்க மானெல்லாம் கருத்தி போக தேவையில்ல. ஒரு மான் போட்ட குட்டியை தேடி அண்ணவரிடம் வளர்க்க வைங்க. மான் குட்டியை தேடி போன மாதிரி போகலாம். ஏன் ஒரு குதிரையை தேடி போன மாதிரி போகலாம், யானையை தேடி போற மாதிரி போகலாம். அது என்ன மான் குட்டி? முருகா மானுக்கு மறுபேர் பெண். ஒரு முறைக்கு அம்மான் மகன். அம்மான் மகன் கண்டிப்பா. அவ யார் வயிற்றுல பிறந்தா? மான் வயிற்றுல பிறந்த நோக்க மானாக மகாலட்சுமி மாற மான் வயிற்றுல பிறந்தது. ஆமா, எல்லா இடத்துலயுமே மான் இருக்கு. அம்மான் மகன் வேடுமனாக செல்ல வேண்டும். அம்மான் மகன்னா தாய் மாமன் அம்மான்னு கூப்பிடுவோம். ஆமா, அது அம்மான் மகன். சரி, உங்க மாமே மகன். ஆமா, அம்மான் மகன். அதனால மான் குட்டியை தேடி மாதிரி செல்ல வேண்டும். வேடுவனாக உருமாறி செல்ல வேண்டும். வேடுவனாக உருமாறி சென்று விந்தைகளை போல புரிந்து தங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் திருமண குலத்தில் அதிகாலையில் காட்சி தருகிறேன். திருமணத்துக்கு அவசியம் வருவீங்க இல்ல? பருப்பு இல்லாத சாம்பார் இருக்கா? கிடையாது. மிளகு இல்லாத சாம்பார் இருக்கா? கிடையாது. ஒளி இல்லாத சூரியன் இருக்கா? நாரதர் இல்லாத கல்யாணம் உலகத்துல ஒண்ணு இருக்கா? ஏன்னா முருகா சொல்லிட்டு போங்க. இப்ப இந்த மேடையில் வேலன் வேடன் விருது நடத்தி கொண்டிருக்கும் முதலை சேர்ந்த வசீகரன் அவர்களுக்கு விழாக்கன் சார்பாக பொன்னாடை போற்றி இவர்கள் புரிந்தார்கள்.
எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அன்பிற்கும் பாசத்துக்குரிய மானூர் கிராமத்தாருக்கும் எனது சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அண்ணன் செருவலிங்கம் சார்பாகவும் கலைக்குடும்பின் சார்பாகவும் நன்றி நன்றி இருந்த வணக்கம்.